பார்க்க போற மூவி 2024 ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தோட ஒன்னே என்னன்னா, ஹீரோட முதல் மனைவி இறந்து போயிட அவங்க பையன் வேற காணாம போயிடுறான். ஹீரோ அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில தான் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணமும் நடக்குது. ஹீரோட அப்பா ஒரு ரிட்டையர் மிலிட்டரி ஆபீசர். அவரோட லைசன்ஸ் கன்னு வேற தொலைஞ்சு போயிடுது. மாமனாரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்க ஹீரோன் தொலைஞ்சு போன கன்னை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல அவ எதிர்பார்க்காத அவ வாழ்க்கையை புரட்டி போற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம ஹீரோன் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கன்னை ஹீரோன் கண்டுபிடிச்சாலா அவ வாழ்க்கையை புரட்டி போற அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்கு. படத்தோட ஓபனிங்ல ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்க போறதுனால லைசன்ஸ் கன் வச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்க கன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. எல்லாருமே அவங்க கன்னை புல்லட்ஸோட ஒப்படைச்சிட்டு போறாங்க. அத ஒரு இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு போலீஸ்காரர் அவர்கிட்ட எல்லாருமே அவங்க கன்னை ஒப்படைச்சாங்களா அப்படின்னு கேட்க, அப்போ ஒருத்தர் மட்டும் கொடுக்கல, மத்த எல்லாருமே சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. அப்படி அங்க கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோக்கு ஹீரோனும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோட அப்பா தான் அந்த அப்பு பிள்ளை. ஹீரோவும் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ண போகும்போது அவரோட ஃப்ரெண்டு உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோவும் போனை வாங்கி பேசுறான். கால் பண்றது இன்ஸ்பெக்டர் தான். எலெக்ஷனுக்காக எல்லாரோட லைசன்ஸ் கண்ணையுமே நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். உங்க அப்பாவோட கண்ணையுமே கொண்டு வந்து ஈவினிங்குள்ள ஒப்படைக்க சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கேன், நான் வீட்டுக்கு போவே ஒரு 4:30 மணி ஆயிடும், அதுக்கப்புறம் ஒப்படைக்கட்டும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உங்க வீடு எங்க இருக்கு, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஹீரோட வீட்டு அட்ரஸ் வாங்கிக்கிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ உடனே பதட்டமாக அப்பதான் ஃப்ரெண்டு கண்ணை பத்தியா கேட்டாங்க, இந்நேரம் அப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க, அப்பதான் கண்ணு தொலைஞ்ச விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஹீரோவும் அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்டா, அப்பாவும் கடுப்பா, காலையில இருந்து நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கிடைக்கல, கிடைச்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன், போன வை அப்படின்னு கடுப்பா பேசிட்டு போன வச்சிடறாரு. ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கண்ணு தொலைஞ்ச உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல, இப்ப ஏதாவது பிரச்சனை என்ன பண்றதுன்னு கேட்க, நான் சொன்னா எங்க அப்பா கேட்கிறாரு அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். சரி இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் பேச வேணாம், அந்த கல்யாணத்தை முடிப்பா அப்படின்னு ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் சைன் பண்ண வைக்க, ஹீரோனோ ரெஜிஸ்டர் சைன் பண்றான். கல்யாணம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோனும் வெளியில வர, அங்க அவங்களுக்காக இன்னொருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோவும் இவன் தான் பிரவீனாவோட தம்பி அப்படின்னு ஹீரோனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். இப்பதான் ஹீரோக்கு இது 2வது கல்யாணம் அப்படிங்கறதே சொல்றாங்க. பிரவீனா தான் ஹீரோட ஃபர்ஸ்ட் வைஃப். அவங்க இறந்து போயிட ஹீரோ இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கான். ஹீரோட மச்சினன் தான் இப்ப வந்தவன். அவன் ஹீரோ வைஃப் பண்ணிட்டு நீங்க செட் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோவும் ஹீரோனும் ஃப்ரெண்டோட கார்ல வீட்டுக்கு வராங்க. அவங்க வீடு கேரளா பார்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவோட இருக்கு. அங்கதான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. ஹீரோ ஹீரோன் வீட்டுக்கு வந்தா அங்க ஆல்ரெடி போலீஸ்ல என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா காலையில இருந்து அந்த பிஸ்டலை தான் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல, இப்ப மட்டும் இந்த எலெக்ஷன் வராட்டி இப்ப கூட பிஸ்டல் காணாம போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல, இதுதான் ஒரு மிலிட்டரி ஆபீசர் பொறுப்பா இருக்கிற லட்சணம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் அப்பா கடுப்பாகி, அதான் இப்ப காணாம போச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல, இப்ப என்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வேணும்னா நான் நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்பதான் ஹீரோட அப்பாவும் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்படி கன்னோட லைசன்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நேற்று ஹீரோனோட அண்ணனோட வீடியோ கால பேசிக்கிட்டு இருக்கான். அவரும் ஹீரோ கிட்ட கல்யாணத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு, அப்பா கண்ணை இப்ப தொலைச்சாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அது ஏன்னா டெய்லி எடுத்து செக் பண்ற ஐட்டமா, அதனால எங்க போட்டாருன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவரெல்லாம் நம்பி எப்படி மிலிட்டரியில சேர்த்தாங்க அப்படின்னு அண்ணன் கலாச்சிட்டு இருக்க, ஹீரோனுமே எங்க வரா. அண்ணன்காரன் ஹீரோ கிட்டையும், நான் ஊருக்கு ரொம்ப நாளாச்சு, ஓ மாமனார் கிட்ட பேசியுமே ரொம்ப நாளாச்சு, அந்த ஹிட்லர் எப்படி இருக்காரு, உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே அப்படின்னு விசாரிக்க, ஹீரோனுமே அவர்கிட்ட நார்மலா பேசுறா. ஹீரோன் கல்யாணத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தனால நீ திருப்பி பெங்களூருக்கு போக போறியா அப்படின்னு அண்ணன்காரன் கேட்க, ஹீரோனோ இல்ல நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அண்ணன்காரன் பேசிட்டு காலை கட் பண்ணதும் ஹீரோ கிட்ட, ஹீரோ அப்பா கொஞ்சம் அப்படிதான் பண்ணுவாரு, ஆனா அவர் ஹேண்டில் பண்றது ரொம்பவே ஈஸின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பாவும் நாளைக்கு மணியனை 2 ஆளுங்களை கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே, என்ன இந்த 70 வயசுல என்ன மறையற சொல்ல போறியா அப்படின்னு கத்திட்டு அதே கடுப்பான லுக்கோடயே உள்ள போறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோனோ ஒரு வரக்காப்பி போட்டுக்கிட்டு அப்படி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காடை ரசிக்கலாம் அப்படின்னு அங்க வந்தா, அங்க மரத்துல ரேடியோ ஒண்ணு தூங்கிட்டு இருக்கு. ஹீரோனோ அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஹீரோ அத ஒரு குரங்கு தூக்கிட்டு வந்து மரத்துல மாட்டிட்டதா சொல்றான். அது அப்படி இருக்கட்டும் நாங்களே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றான். சாச்சுக்கு எங்க இருக்கிற குரங்குனாலே பிடிக்காது, அது விரட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஹீரோ அவனோட பையனை பத்தி பேசுறான். ஹீரோக்கும் அவனோட ஃபர்ஸ்ட் வைஃப் பிரவீனாவுக்கும் ஒரு பையன் இருக்கான், ஆனா அவன் காணாம போயிட்டான். அவனை பத்தி ஹீரோ பேசும்போதே ஒரு மாதிரி சோகமா தான் பேசுறாரு. ஹீரோவை அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த குரங்குக்கு ஏதாவது உங்க அப்பாவோட பிஸ்டல் எடுத்துட்டு போயிருக்குமா அப்படின்னு கேக்குறான். அப்பாவுக்கும் அதே சந்தேகம் வர போய் தான் மணியை ஆட்களோட வர சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றான். அடுத்த சில ஹீரோ சொன்ன மாதிரியே மணியை அவன் ஆட்களோட மரத்துல ஏறி குரங்கு ஏதாவது எடுத்துட்டு போய் இருக்காதுன்னு செக் பண்றான். அதுலயுமே பிஸ்டல் கிடைக்கல. அடுத்த நாள் ஹீரோட அப்பா எங்கே கிளம்பி போறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ்காரர் தான். அவன் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட ஒரு பந்தோபஸ்துல இருக்க. ஹீரோட அப்பா வெளியில போறத பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, என்னமோ ஃப்ரெண்டோட அப்பா வெளியில போக மாட்டாருன்னே சொன்ன, இப்ப எங்க போறாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃப்ரெண்டு காரணம் அவர் மிலிட்டரி ஆபீசரா இருந்தப்ப நல்ல மரியாதையோட தான் இருந்தாரு, இப்ப ஆளே மாறி போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறான். அப்ப இப்ப ரொம்பவே வித்தியாசமா எல்லார்கிட்டயுமே கடுப்போட நடந்துக்கிறத பத்தி தான் ஃப்ரெண்டுமே வருத்தப்படுறான். இங்க ஹீரோட அப்பா காட்டுக்குள்ள சுமன் அப்படிங்கிற ஒருத்தனை பார்க்க வராரு. இந்த சுமன் சில காலங்களுக்கு முன்னாடி நக்சல் இயக்கத்துல இருந்து வீட்லயும் பாம்பு தயாரிச்சு அது ஆக்சிடென்டா வெடிக்க போய் ஊர் மக்களுக்கு இவரு அப்பதான் ஒரு நக்சல் அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலும் இல்லாம காட்டுக்குள்ள கிடைக்கிற சில பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவரை பார்க்க எதுக்காக அப்பா வந்திருக்காருன்னு இப்ப சொல்லல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வீட்டுல ஹீரோட பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மீடியேட்டர் கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அந்த மீடியேட்டரும் பையன் எப்ப காணாம போனா, இப்ப அது உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே கேட்டுட்டு அவனோட போட்டோவையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட பையன் காணாம போய் 3 வருஷம் ஆகுது. பையன் காணாம போகும்போது
அப்போது அவனுக்கு 3 வயசு. ஹீரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரவீனா அவன் காணாம போய் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிருக்காங்க. ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆபீஸ்ல இருக்கும்போது ஃபாரஸ்ட்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறத பத்தி கால் வர அது என்னன்னு செக் பண்றதுக்காக ஹீரோ அவன் டீம் ஆட்களோட அந்த இடத்துக்கு கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோட அப்பாவும் ஹாஸ்பிடலுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அங்க தகராறு பண்ணிட்டு இருக்காரு. அங்க நியூஸ்ல இந்த ஷூட்டிங்க பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுமே அங்க இருந்த ஃபாரன்சிக் ஆளுங்களும் அங்க இருந்த புல்லட் மார்க்க செக் பண்ணிட்டு அது ஒரு சின்ன கன்னோட மார்க் தான் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோக்கு ஒருவேளை தொலைஞ்சு போன நம்மளோட கன்னால தான் இந்த ஷூட் நடந்திருக்குமோன்னு சந்தேகம் வருது. அப்படியே அங்கே கட் பண்றாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோ அவன் அண்ணனோட தான் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பத்தி அண்ணன் கிட்ட சொல்றான். அதுக்கு அண்ணனும் ஒருவேளை அது அப்பாவோட கன்னால தான் நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஆமா அந்த சுமன் இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காரா அப்படின்னு அண்ணன் கேட்க இல்ல அவர் இப்ப வீட்டுக்குலாம் வரதில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்மள சின்ன வயசுல அந்த சுமன் பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவர் கூட அப்பா இப்ப கான்டாக்ட்ல இருக்கிறது எனக்கு நம்ம விருப்பம் இல்ல அப்படின்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அண்ணனோட பொண்ணு வீடியோ கால்ல வந்து அண்ணனை விளையாட கூப்பிட ஹீரோ அந்த பொண்ணு கிட்டயுமே கொஞ்ச நேரம் பேசிட்டு காலை கட் பண்றாரு. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு அவனோட பையனோட ஞாபகம் வந்துருது. அப்ப ஹீரோன் வந்து மணி 7:30 ஆயிருச்சு. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அவருக்கு ஏதாவது வேணும்னா நம்ம கிட்ட சொன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்து தருவோம்ல. ஏன் இப்படி தனியாவே வெளியில போறாரு அப்படின்னு ஹீரோன் கேட்க அவருக்கு சில விஷயங்களை அவரா பண்ணிக்கிறது தான் பிடிக்கும். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்றான். அப்படி அங்கே கட் பண்ணி அப்பா வீட்டுக்கு வந்துகிட்டத காட்டுறாங்க. அப்ப ஒரு இடத்துல அப்பாவோட வண்டி நின்னு போயிடுது. அப்பாவும் ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ஹீரோமோ நானே பிக்கப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப ஹீரோனும் நானும் வரேன் அப்படின்னு ஹீரோ கூட கிளம்புறான். ஹீரோன் அங்கே வந்ததோ ஹீரோ போயிட்டு அப்பாவோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை குளிர் பிரதேசம்ன்றதுனால இன்ஜின் ஃப்ரீஸ் ஆயிருக்கும். நான் பேட்டரியை மாத்த சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆமா எத்தனை வாட்டி மாத்துறது ஒருவேளை போன் சிக்னலே கிடைக்காத இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு அப்பவும் அப்பா கடுப்பாவே பேசிட்டு வந்து வண்டியில ஏறிக்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ நம்ம வந்து அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்துருன்ற மாதிரி செய்ய கட்டிட்டு கிளம்புறான். இனிமே அங்க வந்து கார் எடுத்துக்கிட்டு பின்னாடி அவளும் போறா. அடுத்த சீன்ல அப்பாவும் காட்டு பகுதிக்கு போயிட்டு எதைய போட்டு எரிச்சிட்டு போறாரு. இது தெரியாத ஹீரோ ஹீரோன் காட்டுக்குள்ள நெருப்பு எரியறத பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மழையில எப்படி போய் பாக்குறதுன்னு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா அந்த இடத்துல எதை போட்டு எரிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஹீரோட போலீஸ் ஃப்ரெண்டும் வந்து என்னமா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாரு. சில எரிஞ்ச பேப்பர்ஸ் மட்டும் அவங்க கையில கிடைக்குது. அதை பண்ணது அப்பா தான் தெரியாம ஹீரோ யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அங்க ஹீரோட அப்பாவுமே எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த தடவை மட்டும் இல்லாம பல தடவை எரிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அதோட ரிமைன்ஸ் எல்லாமே இந்த மணல் மூடி இருக்கு. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடுங்க சொல்லிட்டு அவர் கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஹீரோவை தனியா கூப்பிட்டு சுமன் இந்த பக்கம் வந்தா நான் கேட்க இல்லையே ஏன் அவரை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்கறான். இல்ல அப்பா அடிக்கடி போய் சுமனை மீட் பண்றதா கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள அப்பாவை பத்தி ஒரு மாதிரி பேச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம அப்பா எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்காம பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் கிளம்ப இது என்னடா புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பாத்துக்கிட்டே நிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கர்நாடகா பக்கத்துல ஒரு சின்ன பையனோட பாடி கிடைச்சிருக்கா ஒரு மெயில் வர ஹீரோட ஃப்ரெண்டு உடனே வந்து ஹீரோ கிட்ட விஷயத்தை சொல்ல உடனே ஹீரோவும் ஹீரோனும் ஃப்ரெண்டு கூட அந்த மச்சனன் அப்படின்னு எல்லாருமே கர்நாடகாவுக்கு கிளம்புறாங்க. ட்ரெயின்ல கர்நாடகாவுக்கு போகும்போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட தன்னோட முதல் மனைவி உடம்பு சரியில்லாம இருந்ததால அவளை பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சுனோ அதனால பையனுக்கு என்னால சரியா டைம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வருத்தப்படுறான். இந்த பக்கம் வீட்டுல ஹீரோட அப்பா பேரன் காணாம போனதுல இருந்து வந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை பத்தின எல்லா டீடைல்ஸ் எடுத்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. கர்நாடகாவுக்கு வந்த ஹீரோவும் மச்சனனும் ஹீரோனை வெளியில விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் மாச்சுல இருக்கிற பையனோட டெட் பாடியை பார்க்க போறாங்க. இதுதான் அவங்க பையன் அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு காட்ட ஹீரோவும் ஒரு பயத்தோடய போய் பார்த்தா அது ஹீரோட பையன் இல்ல. ஹீரோவும் மச்சனனும் வெளியில வந்து இல்லன்னு சொன்னதான் ஹீரோனுமே ரிலாக்ஸ் ஆகுறா. இந்த பக்கம் ஹீரோட அப்பா திரும்பவுமே சுமனை பார்க்க வந்திருக்காரு. ஏன் அப்பா அடிக்கடி சுமனை பார்க்க வர்றாரு அப்படின்னு நமக்கு இப்பவுமே சொல்லல. அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு சென்சஸ் எடுக்கிற லேடி வீட்டுக்கு வந்து வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்க ஹீரோன் இப்ப ரூம்ல இருந்ததுனால அப்பதான் வந்து அந்த லேடியை மீட் பண்றாரு. ஒரு பேப்பர் கையில கொடுத்துட்டு இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் இதுல உங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு பசங்க எத்தனை பேரு அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஹீரோட அப்பாவும் ஹீரோட பேர் அஜய்னு மட்டும் தான் சொல்றாரு. வெறும் அஜயா அவரோட முழு பேர் என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அந்த பொண்ணுக்கு தெரியாமலே போன் எடுத்து பார்த்துட்டு அஜய் சந்திரன் அப்படின்னு முழு பேரை சொல்றாரு. இதை ஹீரோ மறைஞ்சிருந்து கவனிக்கிறா. உங்களுக்கு 2 பையனும் கேள்விப்பட்டனே இன்னொரு பையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அதையுமே போன பார்த்து பிரசாத் சந்திரன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எல்லாத்தையுமே கடுப்பா பதில் சொல்றத பார்த்தா அந்த சென்சஸ் எடுக்கிற அந்த லேடி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கூட எனக்கு தேவைப்படுது. நீங்க தான் தரணும் அவசியம் இல்ல. வீட்டுல வேற யாராவது இருந்தா கூட கூப்பிடுங்க நான் அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ உள்ள திரும்பி பார்த்தா ஹீரன் டக்குன்னு உள்ள மறைஞ்சிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோனு ஹீரோ கிட்ட சென்சஸ் லேடி வந்ததை பத்தியும் அப்பா எல்லா டீடைல்ஸையும் போன பார்த்தே சொன்னதை பத்தியும் சொல்லிட்டு அவரு என்ன கோவமா கூப்பிட்டாரு. நானும் போய் எல்லா பதிலுமே சொல்லிட்டு வந்தேன். அப்புறமா என்ன பார்க்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவங்க அப்பாவோட போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அதுல மிஞ்சி போன ஒரு 10 கான்டாக்ட்ஸ் தான் இருக்கும். ஆனா அந்த எல்லா கான்டாக்ட்ஸோட டீடைல்ஸும் அதுல சேவ் பண்ணி வச்சிருக்காரு. உங்க அப்பா மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லி அந்த டவுட் என்னன்னு ஹீரோன் சொல்றதுக்கு முன்னாடியே அப்பாவும் அவர் ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்து ரூமோட கதவு பூட்ட முடியல கார்பெண்டர் கூப்பிட்டியா இல்ல அப்படின்னு கோவமா கேட்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோட அப்பா ஹீரோனை முறைச்சிக்கிட்டே அங்க இருந்து போறாரு. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட அப்பாவோட ரூமுக்குள்ள போனியா அப்பாவுக்கு அவர் ரூமுக்குள்ள யார் போனாலும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனும் ஃபேமிலி ஆளுங்களே ரூமுக்குள்ள போனா எதுக்கு உங்க அப்பா இவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு சந்தேகமா கேட்க அப்பாவுக்கு நீ இல்ல யார் போனாலும் பிடிக்காது இனிமே போகாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். ஹீரோன் திரும்ப ஹீரோ கிட்ட போயிட்டு நான் அப்பாவோட ரூம்ல இருந்து இந்த டேப்லெட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை காட்டி உங்க அப்பா சுகருக்கு மட்டும் தான் மருந்து எடுத்துக்கிறான்னு சொன்னீங்க ஆனா இது ஆன்டி-டிப்ரெசன்ட் டேப்லெட் இந்த விஷயத்தை மட்டும் வச்சு நான் சொல்லல. அப்போட ஆர்மி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட அப்பா ரொம்பவே வித்தியாசமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் கலகலன்னு பழைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்க ஆனா அப்பா கையில ஒரு நோட் பேட வச்சுக்கிட்டு அதுல இருந்து பார்த்து பார்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கு கார் நின்னுச்சுன்னு சொல்லி அப்பா கூப்பிட்டப்ப கூட அந்த
இடத்துல 2 ரோடு பிரியுது. எந்த ரோடு வழியா நம்ம வீட்டுக்கு வரணும்னு தெரியாம தான் அப்பா குழம்பி நம்மள வர சொல்லிருக்காரு. எனக்கு என்னமோ நம்ம அப்பாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவும் ஒரு பெரிய ட்விஸ்ட ஹீரோ கிட்ட உடைக்கிறான். ஹீரோட அப்பாவுக்கு ஞாபகம் மறதி வியாதி இருக்கணும், அது தனக்கு முன்னாடியே தெரியும்னோ ஹீரோ சொல்றான். இப்ப நீ எங்கிட்ட சில விஷயங்களை நோட் பண்ணி சொன்ன மாதிரி என் பையன் சாச்சுவோம் இதெல்லாம் நோட் பண்ணி என்கிட்ட சொன்னான். நானும் அப்பா கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசி டாக்டர் கிட்ட போலாமே அப்படின்னு சொன்னப்ப அப்பா கோவப்பட்டு சாப்பிட்டு இருந்த தட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதோ பிளான் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்பதான் ஒரு தடவை அப்பா கூட வேலை செஞ்ச ஆர்மி ஆபீசர் ஜேக்கப்னு ஒருத்தர வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். அவர் மூலமா தான் அப்பாவுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே இருக்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இத்தனை நாளா உங்களுக்கு தெரியாம வச்சிருக்காருன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அவரு அப்படி என்னத்தை தான் பண்ணி உங்களுக்கு தெரியாம வச்சிருக்காருன்னு தெரியல அப்படி சொன்னாரு. மேபி இந்த மாதிரி உங்ககிட்ட கோவப்பட்டு கடுப்பா நடந்துக்கிறதா அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும் அப்படி சொல்லி அப்பாவை ஆர்மியில இருந்து வெளியேற்றினதுக்கான காரணமே அவரோட அந்த ஞாபகம் மறதி தான் அப்படின்னு ஜேக்கப் சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. அவரோட ஞாபகம் மறதி பிரச்சனையால ஆர்மியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அப்பா எல்லார்கிட்டயுமே கோவப்படைய ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு தடவை அவரோட பிஸ்டலை ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்திருக்காரு. அதை குவார்டர்ஸ்ல இருந்த வாஷிங் மிஷின்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்துருச்சு. அதை பத்தி வெளியில சொன்னா எங்க டீமோட மனமே போயிடும் அப்படின்றதுக்காக எங்க மேல அதிகாரிங்க அதை மறைச்சிட்டாங்க. இதை வச்சுதான் உங்க அப்பாவை ஆர்மியை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பிளாஷ்பேக் சொல்லி முடிக்க ஹீரோ இப்ப ஹீரோன் கிட்ட அப்பா ஆர்மியில இருந்து வந்து 16 வருஷம் ஆச்சு. இந்த 16 வருஷமா அவர் எங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம தனியா அந்த விஷயத்தை எல்லாம் பேஸ் பண்ணி இருந்திருக்காரு. பாவம் அப்பாவுக்கு எல்லாத்தையும் விட அவரோட மரியாதை தான் முக்கியம். அவரு இதை நம்ம கிட்ட மறைக்கணும்னு நினைச்சாருன்னா அப்படி இருக்கட்டுமே, அவர் ஆசைப்படி நாமளே இருப்போமே அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோனுமே அதை ஏத்துக்கிறான். அடுத்த சின்ன ஹீரோயினோ ஹீரோட பையன் சாச்சியோட வீடு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பா எப்படி சாச்சியோட பழகுவார் அப்படின்னு ஹீரோன் கேட்க அதுக்கு ஹீரோவும் என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு கேன்சர்னு கண்டுபிடிக்கும் போது சாச்சிக்கு 2 வயசு இருக்கும். அப்பத்துல இருந்து அவரோட டெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுலயே நம்ம பிஸியா இருந்தனால சாச்சி அதிகமா அப்பா கூட தான் இருந்தாருன்னு ஹீரோ சொல்றான். அப்பா எப்படி மிலிட்டரியில ஸ்ட்ரிக்டா இருப்பாரோ அதே மாதிரி தான் வீட்லயும் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஒருவேளை சாச்சி தொலைஞ்சு போன விஷயத்துல அப்பாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அது அப்பா மறந்துருப்பாரு அப்படின்னு ஹீரோன் கேட்கறா. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஹீரோ கேட்க இல்ல சாச்சி தொலைஞ்ச அன்னைக்கு நீங்களும் பிரவீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் தானே போயிருந்தீங்க. வீட்டுக்கு வந்தப்ப தானே அவனை காணும்ன்றதை நீங்க நோட் பண்ணீங்க. அப்ப அவங்க கூட அப்பா மட்டும் தான் இருந்திருப்பாரு. அன்னைக்கு சாச்சிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு அதை மறந்துருந்தாருன்னா அப்படின்னு ஹீரோன் கேட்க அதுக்கு ஹீரோ கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல. அப்ப அவங்க வீட்டு கிட்ட ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. நிறைய ஆட்களும் கூடி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோன் அங்கே போறாங்க. சத்தம் கிட்ட அப்பாவுமே மாடியில பால்கனில வந்து நிக்கிறாரு. அங்க போலீஸ் இதே தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்க வரத பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டும் வேகமா ஹீரோ கிட்ட வந்து நீங்க இதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ விசாரிக்க ஒரு பாடியை இங்க புதைச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் வந்து ரிசர்ச் பண்ணாதான் அந்த பாடி யாரோட அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இங்க இருந்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்க ஹீரோ ஒரு பயத்தோட இங்க இருந்து போறான். நமக்கு அந்த எலும்பு கூட்ட காட்டுறாங்க. அது ஒரு சின்ன பையனோட எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கு. இது அப்பாவும் வீட்டுல இருந்து கவனிக்கிறாரு. அப்பதான் அங்க இருந்த போலீஸ் இந்த இடம் முன்னாடி ஹீரோட அப்பாவுக்கு தான் சொந்தமா இருந்ததாவும் இப்பதான் இன்னொருத்தர் அதை வாங்கியிருக்கிறதாவும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அப்பா தான் பையனை சுட்டு கொலை பண்ணிட்டு அங்க புதைச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி சீன் கட்டாக அடுத்த சீன்ல திரும்ப ஓபன் பண்ணும்போது அங்க ஃபாரன்சிக் ஆளுங்க வந்து அந்த எலும்பு கூட செக் பண்ணி இது மனுஷனோட எலும்பு கூடு இல்ல ஒரு குரங்கோட எலும்பு கூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோட டிபார்ட்மெண்ட் ஹெட் ஹீரோ வந்து மீட் பண்ணி இது நம்ம டிபார்ட்மெண்டோட கேஸ் தான், ஆனாலும் இந்த விஷயத்துல போலீஸுமே உள்ள வருவாங்க அப்படின்னு தோணுது அப்படி சொல்ல போலீஸ் எதுக்கு இதுல வரணும் அப்படின்னு ஹீரோ புரியாம கேட்கறான். அந்த குரங்க சுட்டு தான் யாரோ கொலை பண்ணி போயிச்சிருக்காங்க. அந்த ஷூட் அவுட் அப்பாவோட கண்ணால நடந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வர ஹீரோனை என்னாச்சுன்னு கேட்கறா. இல்ல அந்த குரங்க துப்பாக்கி சூடு பட்டு தான் செத்து போயிருக்கு. அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த லேண்டியை விட்டுருக்காரு. நம்ம கன் வேற இப்ப தொலைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்ல இது அப்பா மாடியில இருந்து கேட்டுட்டு போறாரு. அடுத்த சீன்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரையுமே வர வச்சு ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல அந்த புல்லட்ட பத்தியும் ஹீரோட ஃபேமிலியை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா வச்சிருக்கிற அந்த புல்லட்டோட சைஸ் படி தான் அந்த குரங்குக்குமே காயப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹீரோட பையன் தொலைஞ்சு போனதும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஹீரோ அங்க வேலை செய்யறதுனால ஹீரோட பையன் அதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி காணாம போய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கானோ அங்க வேலை செய்யற ஒருத்தர் சொல்றாரு. ஒவ்வொரு வாட்டியும் அவன் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவான். ஒரு வாட்டி பொள்ளாச்சி ஸ்டேஷன்ல இருந்தோம், இன்னொரு தடவை பாலக்காடு ஸ்டேஷன்ல இருந்தோம் அவனை கண்டுபிடிச்சோம். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து புள்ள ரொம்பவே டிப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி நடந்துக்கிறது சகஜமா இருந்துச்சு. 3வது தடவை தான் நிஜமாவே தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல இன்ஸ்பெக்டர் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோ வீட்டுக்கு போற வழியில அப்பா சுமன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அவர் பேசிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க ஹீரோ அப்பா கிட்ட போயிட்டு வண்டியை நிறுத்தி உங்க வண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க பெட்ரோல் இல்லப்பா அப்படின்னு அப்பா சொல்றாரு. நேத்து தானே பெட்ரோல் போட்டேன், அதுக்குள்ள பெட்ரோல் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க அப்பாவும் பதிலே சொல்லாம நிக்கவும் சரி வாங்க நான் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவே அவர் கார்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கார்ல போகும்போதே ஹீரோ அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி அந்த புல்லட்டோட காயமோ நம்ம பிஸ்டலோட புல்லட்டும் ஒரே சைஸ் தான், அதனால போலீஸ் உங்ககிட்ட கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு அப்பாவும் கேள்வி அவங்களோடதா இல்ல உன்னோடதா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ அதுக்கு மேல அவர்கிட்ட எதுவுமே பேச முடியாம அமைதியாயிரான். அடுத்த சீன்ல அப்பாவும் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரிப்போர்ட்டை வாங்கி அதுல ஏதோ மார்க் பண்றாரு. அதை வாங்கிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த 2 வழியில எந்த வழி வீட்டுக்கு போற வழி அப்படி தெரியாம அவர் கன்ஃபியூஸ் ஆகி நிக்க அப்பன்னு பார்த்தா அவங்க வீட்டு பக்கமா போற பஸ் ஒண்ணு அந்த பக்கமா வருது. அந்த பஸ்ஸோட நேம படிச்சதுமே ஹீரோட அப்பாவுக்கு அதுதான் நம்ம வீட்டுக்கு போற வழின்னு தெரிஞ்சு அந்த வழி அவ வீட்டுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துறாரு. அங்கே வந்தா அவரோட ஆர்மி ஃப்ரெண்ட் ஒருத்தவர் வந்திருக்காரு. வந்திருக்கிறது யாருன்னு ஹீரோட அப்பாவுக்கு தெரியல. அந்த ஃப்ரெண்ட் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான். இவரை நம்ம எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அவர் பாட்டுக்கு ஹீரோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அங்கிருந்த ஆர்மி ஆளுங்க போட்டோஸ் எல்லாம் வச்சு வந்திருக்கிறதே அவரோட ஆர்மியில ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமா அப்பா அவரோட ரூமுக்குள்ள வந்து இந்த ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது நோட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. அந்த ஃப்ரெண்டோட நேம் பேட்ச்ல இருந்து நேம பாத்துக்கிட்டு அவரோட நேம் போட்டு இருந்தா அந்த நோட்ஸ் கரெக்டா கையில எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் முன்னாடி பார்த்தப்ப என்ன பேசணும்ன்றத அந்த நோட்ஸ்ல
செக் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டோட அப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனும் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பத்தி விசாரிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவுக்கு கால் பண்ண அப்பா கால் கட் பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்டோடயே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நோட்ஸ் பார்த்து ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கடைசி நோட்ல இவன் என்னோட ஆர்மி ஃப்ரெண்ட் மாதிரி தெரியல, ஏதோ சந்தேகத்துக்குரிய ஆளா இருக்கான் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே டவுட் ஆகி அப்பாவும் அவர்கிட்ட தப்பு தப்பான டீடைல்ஸ் சொல்லி அங்க நீ இருந்தியா இங்க நீ இருந்தியா அப்படின்னு கேட்க அவரும் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ற மாதிரியே ஆமா ஆமா மறந்துட்டேன் அங்கதானே நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு மாதிரி பேச அப்பாவும் டென்ஷன் ஆகி இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே போய், ஆனா அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்றேன்னா நீ யாரு ஏன் என்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு அப்பாவும் டென்ஷன் ஆகி கத்த நான் இதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும் நான் ஒன்னும் பொய்லாம் சொல்லல அப்படின்னு சமாளிச்சுட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப பார்க்க அப்பாவும் அவரை மடக்கி பிடிக்கிறாரு. எக்ஸ் ஆர்மி மேன் அப்பா கிட்ட தப்பிக்க பார்க்கும்போது ரெண்டு பேருமே தடுமாறி கீழே விழுந்துறாங்க. திடீர்னு அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அவர் குழப்பத்தோட உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில கார் வர அந்த சத்தம் கேக்குது. டக்குன்னு இந்த எக்ஸ் ஆர்மி மேனோ வேகமா நோட்ஸ்ல இருந்த அந்த கடைசி பேஜஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்பவே கேஷுவலா அவர் எழுந்து நின்னு உள்ள வந்த ஹீரோயினை வரவேற்கிறாரு. அவர் கேஷுவலா பேச ஆரம்பிச்சிட அப்பாவும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோட உட்காந்துருக்காரு. எக்ஸ் ஆர்மி மேனோ இதுதான் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல ரெண்டு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு வந்து ஹெட்ட மீட் பண்ணி ஒரு குரங்கு பிஸ்டல் வச்சிருக்கிறத போட்டோ எடுத்திருக்காங்க. அதை கொண்டு வந்து காட்ட எட்டும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்பாவை கூட்டிட்டு வந்து அந்த போட்டோவை அப்பா கிட்ட காட்டுறாங்க. அந்த பிஸ்டலை பார்த்த அப்பாவும் அது தன்னோட பிஸ்டல் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸ் உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுமே பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோட அப்பாவோட பிஸ்டல் லைசன்ஸையுமே கேன்சல் பண்றதுக்காக கலெக்டருக்கு பெட்டிஷன் அனுப்புறாங்க. அவங்க ஒரு பக்கம் வேலையை பார்க்க இங்க ஹீரோட அப்பா அவர் வீட்டுல இருந்த சில பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டப்பாவோட போட்டுட்டு அவர் எப்பவும் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அதை எடுத்துட்டு போய் கொட்டி எரிக்கிறாரு. இந்த தடவை ஹீரோனோ அவர் எரிக்கிறத பாத்துறா. அதெல்லாம் முழுசா எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அப்பாவும் அங்கிருந்து போயிட ஹீரோனை போயிட்டு அந்த நெருப்பு அணைச்சிட்டு அவர் என்ன எரிச்சாரு அப்படிங்கிற பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அப்பாவும் அங்கே வந்து கோமா ஹீரோன் அந்த இடத்துல இருந்து தள்ளி பிடிச்சி தள்ளி வராரு. அந்த பேப்பர் எல்லாத்தையுமே திருப்பி போட்டு எரிக்க ட்ரை பண்ண ஹீரோனுமே அதை தடுக்க போகும்போது ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர மாதிரி ஆயிடுது. இதை பார்த்த ஹீரோ அங்கே வந்து தடுக்க போக ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா போய் கீழே விழுந்துறாங்க. ஹீரோ அப்பாவை எழுப்பி விட்டுட்டு ஹீரோனை போய் எழுப்பி நிக்க வைக்கிறதுக்குள்ள அப்பா எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. ஹீரோனோ அப்பா எதை எரிக்க ட்ரை பண்ணாரு அப்படிங்கறத பார்க்க நாடுனே ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் அவளை இங்க போக விடாம தடுத்து இருக்கிறத பார்த்தா அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ சண்டை போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கங்க, இப்படி எல்லாரும் பாக்குற வழி நின்று இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்பதான் அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்றது ஹீரோனுக்கு புரியுது. ஹீரோ கோவமா இது போதுமா உனக்கு அப்படின்னு திட்ட ஹீரோனோ அப்பா தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும் அப்படின்னு கோவமா சொல்றான். அதுக்கு ஹீரோவும் ஆமா அப்பா மேலதான் எல்லாருமே தப்பு சொல்றாங்க, இப்ப வீட்டுல நீயுமே சேர்ந்து தப்பு சொல்லு, எல்லாருக்குமே அப்பா வெளியில கட்டுற அந்த முகம் மட்டும் தான் தெரியும், ஆனா நான் அவரோட புள்ள அவர் எனக்கு அப்பா அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அவங்கள திட்டிட்டு அப்பாவும் வீட்டுக்கு வந்தா அங்க அவரை என்கொயரி பண்றதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் வந்திருக்காரு. அவர் அப்பாவை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சுமனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோனும் சுமனை பார்க்க வந்திருக்காங்க. அவர்கிட்ட என்னதான் நடந்துட்டுன்னு அவங்க கேட்க சுமன் நடந்த பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றாரு. ஹீரோட பையன் சாச்சுவ ஹீரோட அப்பா போட்டு அடிச்சு இருந்திருக்காரு. சுமன் போய் வேகமா தடுத்திருக்கான். அங்க கன்னு கிடக்க அதுக்கு பக்கத்துல ஒரு குரங்கு சித்திப்பி கிடக்கு. சாட்சி தான் அந்த கன்னை எடுத்துட்டு போயிட்டு குரங்கு சுட்டிருக்கான். அப்பாவும் கோமா இவன் லாக் பண்ணி இருந்த கன்னை ட்ரிகரை ஓபன் பண்ணி குரங்கு சுட்டிருக்கான், சின்ன பிள்ளை பண்ற காரியமா இது அப்படின்னு போட்டு அப்பாவும் கோமா அடிச்சிருந்திருக்காரு. சுமன் தான் அவர் தடுத்து அந்த குரங்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல புதைச்சிருக்கான். சுமனும் புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அப்பா அவனுக்கு பால் பாயசம் கொடுத்து இன்னைக்கு சாட்சியோட பிறந்த நாள் அப்படின்னு அவர் சாதாரணமா சொல்ல என்னடா நடக்குதுன்ற மாதிரி சுமன் புரியாம பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பிளாஷ்பேக்க சுமன் சொல்லி முடிக்க ஹீரோன் சுமன் கிட்ட திரும்பி அப்பா உங்களை எப்ப பார்க்க வந்தாரு அப்படின்னு கேக்குறான். கன் தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்பா என்ன திரும்ப மீட் பண்ண வந்தாரு. ஒவ்வொரு வாட்டியும் வருவாரு, ஒவ்வொரு வாட்டியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரு. நானும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவேன், ஒவ்வொரு வாட்டியும் புதுசா கேட்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுட்டு போவாரு. நான் ஏன் திரும்பி திரும்பி கேக்குறீங்கன்னு கேட்டா கோவப்படுவார் அப்படின்னு சுமன் சொல்ல இந்த பக்கம் என்கொயரியில அப்பா கிட்ட அந்த குரங்கு செத்தது உங்க குண்டால தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா உங்களுக்கு கன் தொலைஞ்சது முன்னாடியே தெரியும்னு தோணுது, ஆனா நீங்க தான் யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க, அப்ப எல்லாருக்கிட்டுமே மறைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் பிரஷர் பண்ண அப்பா எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோனும் அப்பா எரிச்ச அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு அங்க எரியாத சில பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரூமுக்கு வந்து அவர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பாக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்டோட போயிட்டு அப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வர முடியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கதான் இன்னொரு ட்விஸ்டுமே நமக்கு ரிவீல் பண்றாங்க. அப்பாவோட ஆர்மி ஃப்ரெண்டா வந்து அந்த எக்ஸ் ஆர்மி மேனே கிடையாது, அவர் ஒரு டாக்டர். அப்பாவை ட்ரீட் பண்றதுக்காக தான் அப்போட ஃப்ரெண்ட் மாதிரியே வந்து அடிக்கடி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஹீரோ கிட்ட ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் உங்க அப்பாவுக்கு வந்தா அவர் பேனிக் ஆயிடுவார், அதுக்கப்புறமா ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும், எங்க அப்பாவை பத்தின உண்மையை சொல்லி அவரை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணுங்க, இன்னமும் இதை மூடி மறைக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோ அதே டென்ஷனோட வந்து அப்பாவை விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டும் வந்து நீ கத்திக்கிட்டு இருந்தா அவங்களுமே ஏதாவது பண்ணுவாங்க, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அப்போட ஹெல்த் பிரச்சனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, இவங்க அவரை நல்ல விதமா ட்ரீட் பண்ணலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இந்த பக்கம் ஹீரோனும் அவ எடுத்துட்டு வந்து அந்த எரியாத நோட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அப்பா 6 புல்லட்ல 2 புல்லட் மிஸ்ஸிங்னு எழுதி வச்சிருக்காரு. ஒரு புல்லட்டை குரங்கு சொல்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னொரு புல்லட் என்னாச்சுன்னு தெரியல. இங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் அப்பா கிட்ட இதுக்கு மேல நீங்க அமைதியா இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி பிரஷர் பண்ண அப்பாவுக்கு பேனிக் அட்டாக் வந்து அப்படியே அதே இடத்துல பாத்ரூம் போயிடுறாரு. அதை பார்த்த ஃபாரஸ்ட் ஹெட்டும் என்ன நடக்குதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க எங்க வீட்டுல ஹீரோனுக்கும் அப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த நோட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த பக்கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. அதே மாதிரி ஹீரோட அப்பாவை ட்ரீட் பண்ற அந்த எக்ஸ் ஆர்மி மேன் நடிச்ச அந்த டாக்டர் வராரு. ஹீரோ டாக்டர் அப்படின்னு எல்லாரையுமே வச்சு ஹெட் அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க ஹீரோ அவரோட பிரச்சனையை பத்தி சொல்லி அவரை 16 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையினால
மிலிட்டரியில இருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அதுக்கான சர்டிபிகேட்டையுமே காட்ட ஹிட்டும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா அப்பாவுக்கு இந்த கன் லைசன்ஸ் கொடுத்ததே 8 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா 16 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு மிலிட்டரி சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. சோ இவங்க லைசன்ஸ் கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த பிரச்சனை வெளியில வந்தா நாம தான் அசிங்கப்படுவோம் அப்படின்னு புரிஞ்சு ஹிட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அப்பாவை அனுப்புறதுக்கு ஒத்துக்குறாங்க. ஒரு வழியா இந்த பக்கம் கன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் வீட்டுல ஹீரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா, ஹீரனுக்கு மட்டும் இல்ல பாக்குற ஆடியன்ஸ்க்குமே ஒரு பெரிய ட்விஸ்டா, பெரிய ஷாக்கா அப்பாவோட கன்னு அவரோட பீரோ லாக்கர்ல கிடைக்குது. சோ அப்பா கன் தொலைஞ்சு போச்சு அப்படி சொன்னது மிகப்பெரிய பொய். கன் அவர்கிட்டயே தான் இருந்திருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுறான். ரூமுக்கு வந்ததுமே அப்பாவுக்கு ஏறாத்தோட ரூமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு. நீதானே அப்படின்னு அவர் ஹீரனை பார்த்து கத்த, ஹீரனை உள்ள போக சொல்லிட்டு அப்பாவை படுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டாக்டர் கிட்ட வந்து நாம வச்சுக்கிறதுக்கான நோட்ஸ் எழுதி வைக்கிற மனுஷன் அந்த நோட்ஸ் ஏன் எரிக்கணும்னு கேட்க, அதுக்கு டாக்டரும் அவருக்கு அது பிடிக்காத விஷயமா இருந்திருக்கலாம், அதனாலதான் அதை ஞாபகம் வச்சுக்க வேணாம்னு நினைச்சு அவர் எரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ டாக்டரை வழி அனுப்பிட்டு ரூமுக்குள்ள வந்ததுமே ஹீரோனோ அவங்கிட்ட அவ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லி அந்த துப்பாக்கியுமே எடுத்து காட்டி, சாச்சு ஒரு புல்லட்டை வச்சுதான் அந்த குரங்க சுட்டிருக்கான், சோ இன்னொரு புல்லட் என்னாச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு ஹீரோன் சொல்ல, ஹீரோனோ அப்போதான் சந்தேகப்படுறா அப்படிங்கறத புரிஞ்சு ஹீரோவும் எவ்வளவோ சமாளிச்சு பாக்குறான். ஆனா அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். அங்கதான் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அன்னைக்கு சாச்சுவோட பிறந்தநாள். ஹீரோவும் அவன் ஒய்ஃப் பிரவீனாவும் செக்கப்புக்கு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் சாச்சு அந்த குரங்க சுட்டு கொண்டது. அப்புறமா சுமன் வந்து அந்த குரங்க அடக்கம் பண்ணதா நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோ பிரவீனாவை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு ஆபீஸுக்கு கிளம்பிருக்கான். திரும்ப சாயங்காலம் ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வரும்போதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அவனுக்கு வீட்டுல காத்திருந்துச்சு. வீட்டுக்குள்ள பையன் துப்பாக்கி கொண்டு போட்டு செத்து போய் கிடக்க அவன் ஒய்ஃப் பக்கத்துல பிரியஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சாச்சு அந்த கண்ணை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது இவன் அந்த கண்ணை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கா. சாச்சு கொடுக்காதனால அவன் கையில இருந்து பிடுங்க ட்ரை பண்ணும்போது குண்டு பையனோட நெஞ்சில சுட்டிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ செத்து போன பையனை பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கும்போதுதான் அப்பாவும் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஹீரோவும் அவர்கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு போயிருக்கான். ஆனா அவரோ நீ டாக்டர் கிட்ட போன மட்டும் என்கிட்ட சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க டீ போடுறதுக்காக வச்ச பாலை கூட மறந்துட்டு போயிடுறாரு. இவர்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை முடிவு பண்ணி ரூமுக்கு வந்தா அங்க அவனோட ஒய்ஃப் ஏகப்பட்ட மாத்திரையை எடுத்து போட்டுட்டு அவளே மயங்கி போய் கிடக்குறா. ஹீரோ உடனே அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். ஹீரோ தன்னோட ஒய்ஃபை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவங்க ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. இது காம்ப்ளிகேட்டான ஒரு சூசைட் பண்ற அட்டெம்ப்ட். இது கம்ப்ளீட்டா சூசைட் பண்ற ஒரு அட்டெம்ப்ட் தான். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு டாக்டர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போக ஹீரோவும் அவங்க ஹீமோதெரபில இருக்காங்கன்னு சொல்லி அவரோட நிலைமையில எடுத்து சொல்லி டாக்டரை அப்போதைக்கு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண விடாம பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ ஒய்ஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு கிளம்புறான். அப்போதைக்கு எப்படியோ ஒய்ஃபை காப்பாத்திடுறாங்க. சரின்னு ஹீரோவும் வீட்டுக்கு வந்தா அங்க ரூமை கிளீன் பண்ண மாதிரி இருக்கு. பிள்ளையோட பாடி அங்க காணும். ஆளுக்கு வந்து பார்த்தா அப்பா அங்க எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் தான் பிள்ளையோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஹீரோக்கு புரியுது. அவர் என்ன பண்றான்னு கூட மறந்து அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு மாத்திரை எல்லாத்தையுமே போட்டுட்டு ரூமுக்கு படுக்க போக ஹீரோ நொந்து போய் நிக்கிறான். அப்படியே அங்கே கட் பண்றாங்க. சில மாதங்கள் கழித்து அப்படின்னு போட்டு ஹீரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கா. ஹீரோ அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பா காட்டுல எதை போட்டு எரிச்சுக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட போறான். அப்பா ஹீரோ கிட்ட சாட்சிக்கு என்னால ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் அவன் காணாம பண்ண அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். என் துப்பாக்கில 2 புல்லட் காணாம போயிருக்கு. ஒரு புல்லட் எப்படி போச்சுன்னு சுமன் என்கிட்ட சொல்லிட்டான். 2வது புல்லட் என்ன ஆயிருக்கும்னு எனக்கு புரியல. அதுக்கு நீ காரணமோ இல்ல உன் பொண்டாட்டி காரணமோ அது ஆக்சிடென்டா தான் நடந்திருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா எப்படி நடந்திருந்தாலும் எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் குற்றவாளியா இருப்பீங்க. அதை பாக்குறதுக்கு என்னால முடியாது, உன் பொண்டாட்டியிலையுமே முடியாது. இந்த உண்மை இன்னொருத்தருக்கு தெரியறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னோட இந்த நோய் இப்ப எனக்கு வரமா தெரியுது. ஒரு சுதந்திரமா இருக்கு. நான் உண்மையில இருந்து விலகி சுதந்திரமா இருப்பேன் அப்படின்னு அப்பா சொல்ல ஹீரோ அவரை வந்து கட்டி பிடிச்சு அழுகிறான். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அப்பா அவர் மேலே சந்தேகப்பட்டு தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் அவருக்கு பதில் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே எரிச்சிட்டு திரும்பியுமே எல்லாத்தையுமே மறந்து ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு சாச்சோட பாடி எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த உண்மை தெரிஞ்சோம் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு வாட்டியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் எல்லாத்தையுமே இருக்கிறதையும் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் வேற ஏதோ ஒரு ஊருக்கு சாச்சுவை தேடி மச்சானோட போறாங்க. ஹீரோனோட வாய்ஸ் ஓவர்ல இப்ப நாங்க போறது நாக்பூர். எனக்கும் இவருக்கும் அங்க சாச்சு இருக்க மாட்டான்னு தெரியும். ஆனாலும் சில விஷயங்கள் நடக்க வேண்டிய விதத்துல நடந்தாதான்